அவரை கேக்குறேன் என்ன கேக்குறீங்க? ஏய் உன்னைய தாத்தா கேக்குறேன். செம்மை இருந்தா என்ன பண்ண போறீங்க? செம்மை இல்லன்னா என்ன பண்ண போறீங்க? பெண்ணுக்கு தான் மார்க்கெட் புரியுதா? தெரியும். ஆம்பளை நடிக்கிற விளம்பரத்துக்கும் பொம்பளை நடிக்கிற விளம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சோப்பு விளம்பரம் பார்த்திருக்கியா? பொம்பளை நடிச்சிருப்பாரு ரிலீல் சோப்புக்கு. ஒரு அருவியில நீச்சல் உடையோட அந்த சோப்பை விளம்பரத்தை டிவில பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுல 15 லட்சம் சோப்பு வாங்கியிருக்காங்க மறுநாள். ஆம்பளை நடிச்சிருக்காங்க 4 பேர் சட்டியை போட்டுக்கிட்டு லைஃப் பாய் சோப்பு விளம்பரத்துக்கு. அந்த சோப்பை எங்க தெரியுமா வாங்கி வச்சிருக்காங்க? இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு கை கழுவும் மாதிரி எச்சியலையை போட்டுக்கிட்டு அங்கதான் வாங்கி வச்சிருக்காங்க. இவன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நினைப்பு. அப்படி நினைக்காத. நீ அழகா இருக்குன்னு குண்டிய தூக்குறியாக்க. நான் அழகா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? அதனாலதான் அவர் வாயை பொழுதுட்டே பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னைய வரைக்கும் விட்டு உன்னைய வர சொல்லி. தெரியும். அப்படி நினைக்காத. அதுலயும் ஒரு ஆம்பளை உன்னைய வர வச்சு பாக்குற மாதிரி இருக்கா? யார ஆம்பளை? பொம்பளை வர வச்சு பாக்குற மாதிரி இருக்காது. ஆம்பளை வர சொல்ல வேண்டியது ஏன் பொம்பளை வர சொல்றாரு? பொம்பளை தேடினால வர சொல்லி இருக்காரு அவரு. நாங்க பார்த்து உன்னைய வர்ணிக்கிறேன். அப்பதே உனக்கு மோட்சம். இல்லைன்னு வச்சுக்க பீச்சம்னு அர்த்தம். நானா பார்த்து உன்னை ஆம்பளை சொல்ல நீனா ஆம்பளை பென்சில பீசல சொல்ல போய் ஆம்பளை நான் சொல்ல முடியாது ஆம்பளைன்னு. ஆத்தா கேட்டுக்கிட்டு இந்த ஆத்தா பார்த்து எங்க ஆம்பளை சொல்லணுமா? என்ன ஆம்பளை? ஆம்பளைனா யாரு முதல்ல தெரிஞ்சு பேசு முதல்ல. இவர் பார்த்து நம்ம சொல்லமா பொம்பளைன்னு. ஆமா பொம்பளைனா நாங்க பார்த்து சொல்லணும் பொம்பளைன்னு. நாங்க தான் உன்னை பார்த்து ஆம்பளைன்னு சொல்லணும். ஆம்பளைனா யாரு தெரியுமா முதல்ல? 4 பேர் அடிக்கிறவன் ஆம்பளை கிடையாது. இல்ல ஊருக்கு வந்து இளவட்டங்களை தூக்குற மாதிரி அவன் ஆம்பளை கிடையாது. இல்ல ஜல்லிக்கட்டுல காரையை அடக்குற மாதிரி அவன் ஆம்பளை கிடையாது. மக்கள் அந்த உலகத்துல கட்டுல கொண்டாட்டியும் பெத்தவளையும் கடைசி வரையும் உழைச்சு கஞ்சி ஊத்துற மாதிரி அவன் தாண்டி சண்டாய் மகன் ஆம்பளை. பொம்பளைனா யாரு தெரியுமா? ஒரு புருஷனோட வரவு செலவு தந்தோடி கச்சிதம் அந்த குடும்பத்தை நச்சுன்னு கொண்டுட்டு போற மாதிரி அவன் பொம்பளை. ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துக்கிட்டு மீஷோ பிளிப்கார்ட் அமேசான் பூணு தடவி இருக்கிறத பூரா வாங்கி கவட்டுக்குள்ள குடிச்சாச்சுக்க அந்த குடும்பம் மயிரில கூட வளர்ப்புறாரு. நாங்க எதுக்கு செல்ல ஆர்டர் பண்ணணும் உனக்கு தெரியுமா? எல்லாம் ஓ நன்மைக்குதாயா. நம்ம புருஷன் கஷ்டப்படக்கூடாது, வெயில்ல அலைய கூடாது, நம்ம எங்க வேணாலும் போய் அலைஞ்சு வாங்கிடலாம். ஆனா நம்ம புருஷன் கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நாங்க செல்ல மூலியமா ஆர்டர் பண்ணி நாங்க பொருட்களை வரவழைக்கிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சீட்டாட்டம் கேள்விப்பட்டிருக்கியா? சீட்டாட்டம் ஆம்பளை சீட்டை விளையாடுவான். சூது விளையாடுற கேள்விப்பட்டிருக்கியா? பாத்துருக்கேன். சூது விளையாண்டவே உங்க மக்களை எதை வித்தாலும் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரிதான் இது ஒரு போதை. ஆன்லைன் டிரான்சாக்சன். அதாவது நீ ஆர்டர் பண்ற பாரு இந்த பிளிப்கார்ட் அமேசான் இதெல்லாம் உங்க சித்தப்பா பையனா வைக்கலாம். உங்க சித்தப்பா பையனா? நான் கேக்குறது மட்டும் பதில் சொல்லு. இல்ல உன் அண்ணனா? இல்ல உங்க அண்ணனா? உன் தம்பியா? உன் தம்பி இல்ல. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இல்லையா? இல்லைன்னு தானே. இவங்க யாருன்னு தெரியுமா முதல்ல? தெரியாது. இவங்க மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம். அது தெரியுமா உனக்கு? இங்க பொதி சுமந்தது மாதிரி நம்ம ஆளுங்க பூரா அந்த பையல் எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம பூரா பொதி சுமந்துக்கிட்டு வெயில்ல அலைஞ்சு நம்ம ஆளுகிட்ட டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் பாரு. இவனுக்கு ஓனர் யாருன்னே தெரியாது. இவெல்லாம் ஓனர் மிகப்பெரிய ஆளு. எங்க இருக்கானே தெரியாது. அத தெரியாம என்னமோ பிளிப்கார்ட்ல என்னமோ எங்களுக்கு காட்டி சொகத்துக்கு ஆர்டர் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் பொறுங்க. எவனுக்காக ஏன் அந்த பையனை வெயில்ல ஓடா அலையணும்? விவசாயம் பார்க்க வேண்டியதானே வெயில்ல? இந்த அலையிறது விவசாயம் பார்க்க வேண்டியதானே? அப்ப விவசாயம் பார்க்காம நீ என்ன சோத்துக்கு பிய பாத்தீங்களா? பிக்காச்சி நீ விவசாயம் தூங்கி எந்திரச்சுன்னா ஒழிச்சா பேக்கிறாரு தேடிட்டு போய் விவசாயம் பாக்குறாரா? அப்ப உள்ள எங்க தாத்தாக்க மட்டும் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? இதை முடிக்க இந்த பேச்ச மறந்துறாங்க. நீ எனக்கு 60 ரூபா தரணும். அதை மறந்துறாங்க. குழம்புரியும் போது ஆட்டை போட்டு 60 ரூபா அது ஒரு பக்கெட். எப்ப பாரு இந்த பெண்களுக்கு ஒரு வசனம் வந்துருச்சு. ஆம்பளை குடிக்கிறேன் ஏய் குடிக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும் முதல்ல? அது சொல்லு. தெரியுமா? இன்னே ஊருக்கு கேட்டது இந்த நாட்டினோட முதுகெலும்பே இந்த குடிகாரனே. அது தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப தெரியாம எப்படி பேசுவ? இந்த நாட்டோட முதுகெலும்பே குடிகார இவருதான். எப்படி? உனக்கு இன்னும் புரியுமா சொல்றேன். மிகப்பெரிய ஆளுகாட்சி ஜுவல்லரி நகை கடை இருக்காரு. மிகப்பெரிய தொழில் அதிபர் இருக்காரு. இவங்களுக்கு பூரா வருமானம் எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் வரும். இன்கம் டாக்ஸ் இந்த நாட்டுக்கு முறைப்படி செலுத்தணும். இந்த ஆளுக்கு எல்லாம் பாதி கணக்கை காட்டிட்டு பாதி கணக்குல பணத்தை செலுத்த மாட்டாங்க. இப்ப நாங்க இப்ப ஆம்பளை ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கணுமே, 500 ரூபாய் சம்பாதிக்கணுமா 200 ரூபாய் அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு 300 ரூபாய வீட்டுல கொண்டாடி பிள்ளை கொடுப்போம். அப்ப நாங்க எவ்வளவு பெரிய சரியான ஆளா இருக்கா? இந்த இந்தியாவின் குடிமகனா எவ்வளவு சரியா இருக்கா? நாங்க எதுவும் பதுக்குறோமா பணத்தை? எனக்கு பீத்த சிரிக்கி இந்த காசு நாங்க குடிக்கிறோம்ல, இது எப்படி திரும்பி வருதுன்னு உனக்கு புரியுதா? எப்படி திரும்பி வருது? இப்ப ஆம்பளை ஆளு கூட குடிச்சுட்டு 500 ரூபாய்க்கு வேலை பார்த்து 200 ரூபாய் குடிச்சுட்டு 300 ரூபாய் வீட்டுல கொடுக்குறோம்ல, இந்த காசு எப்படி எங்க குடும்பத்துக்கு திரும்பி வருது உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு அக்கௌண்ட்ல மாசம் 1000 ரூபாய் இதுல விட்டுக்கிட்டு ஏத்துறான் பாரு.
அது யாருக்கு நொப்பட்டு காசா அடி நொண்ணத்தை போயிட்டு காசாடி நாங்க ஆம்பளை குடிக்கிற மாதிரி இந்த காசை எடுத்து தாண்டி உனக்கு விட்டுக்கிட்டு ஏத்துறேன் அடி கூறு கட்ட குக்கரு என்ன பிச்சை கூறு கட்ட குக்கரு அந்த 1000 ரூபாய் பணத்தை வச்சு நானா திங்கிறான் என் ஆயா அக்காவுக்கு கொடுக்குறமா உன்னை பெத்த அம்மா அப்பாவுக்கு சமைச்சு போடுறோம் நீ பெத்த பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுறோம் அண்ணன் தம்பியில படிக்க வைக்கிறோம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறா பசி பட்டிமா கிடக்கு இந்த தமிழ்நாட்டின் குடி அதே இந்த தமிழ்நாட்டின் சொல்ல முடியா முதல்ல பசியும் பட்டினிமா கிடந்து உன் குடும்பத்தை நாங்க காப்பாத்துறது சத்தியம் பண்ணு எங்க அம்மா அப்பாவுக்கு நீ கஞ்சி ஊத்துறேன் எங்க சத்தியம் பண்ணு என் அண்ணன் படிக்க வைக்கிறேன் எங்க சத்தியம் பண்ணு உன் நாத்தனாவை என் அக்கா தங்கச்சி நீ பாதுகாப்பா பாத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அடிவோடி இப்படிதான் பொய்யா பேசாத கொலகார பயிர் தெரியுமா இந்த நெல் மடுவுல சாமி கொலகார பயிர் தெரியுமா கண்ணை கெடுத்துப்படும்படி பிக்காளி சிரிக்கி அது பீதி நீ சிரிக்கி எத்தனை தண்ணி பொய் சொல்றாரு அப்படியே மாமி அம்மா அப்படியே சொல்ல சொல்ல கஞ்சி ஊத்துறாங்களா அப்படியே நாத்தனா அப்படியே குழந்தை கூட்டாஞ்சி வளர்க்குறாங்க அடி கல்யாணம் பண்ண வந்த ஒரே மாசத்துல அந்த குடும்பத்தை 2 குருவி கட்டின கூடு மாதிரி இருந்தது அந்த குடும்பத்தை பிரிச்சு அக்குச்சுக்கு ஆக்கி புருஷன் வேற அம்மா அப்பா வேற எல்லாத்தையும் பிரிச்சு அந்த குடும்பத்தை கெடுத்து பிடிச்சா ஆக்கிறவர் சண்டாளி மகளே சிவாஜி கணேசன் செத்துருப்பாரு நினைக்கிறேன் விருது கொடுக்கல அதுக்கு நீ முயற்சி பண்ண சொல்லு விருது கொடுக்கணும் எனக்கு இழிச்சா விருது கொடுக்குறேன் உனக்கு கொடுப்பாங்க இல்லன்னா ஓ நீ ரொம்ப வச்சிருக்க அதிகமா பேசாத பெண்ணு இப்படி பேசக்கூடாது அட்டை தடுத்துனியா ஆம்பளை பேசினா அட்டை தரும் பொம்பளை பேசினா சரித்திரா உன்னைய கட்டிக்கிட்டு போனோம்னா குடும்பம் மயில கூட வாங்க உன்னையெல்லாம் கட்டிட்டு போனா கிழுது விழுந்தா இருக்கும் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் வா பெண்கள் பணம் பாரு எவ்வளவு மகிழ்ச்சியா நல்லா செந்த மரம் மாதிரி கையெடுத்து கும்பிடுயா வா மகிழ்ச்சியா பூத்து உட்கார்ந்திருக்காங்க கும்பிடு எப்படி துணிமணிலாம் எப்படி போட்டுருக்காங்க நல்ல தலசி நாகரிகமா சேலை கட்டி புதுச்சேலை கட்டி சுடிதார் போட்டு எப்படி உட்கார்ந்திருக்காங்க ஆமா எங்க ஆம்பளை விவரம் பாரு பழைய கைலி அதுக்கு வேட்டி அதுக்கு சட்டை உட்கார்ந்து கட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க என்ன காரணம் இந்த ஆம்பளையோட உழைப்புலதே நீங்க பெண்கள் கூட அப்படி பூத்து செந்த மரம் மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க தியாகம் தியாகம் அதை நினைச்சுக்க சரி உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் எங்க உழைக்கிறீங்க நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இங்க உள்ள ஆம்பளை வீடு எந்த வீட்டுக்காக நீ வீட்டுக்கு போ எந்த வீட்டுக்காக போ என்னத்துக்கு உதவாங்கிறதுக்கு சும்மா சொல்றேன் கேளு படம் புரிய எதுக்கும் பொசுக்கணும்னே கேட்பேன் ஒரு கதையை முடிச்சா கேளு இங்க உள்ள உட்கார்ந்து கல்யாணம் பண்ண ஆம்பளை வீட்டுக்கு யார் வீட்டுக்காக போ ஆம்பளை பீரோல துறை பெரிய மனசுல இருந்தா திருட வந்தானே அடிக்கிறீங்க இல்லதான் பீரோல துறை சரி பெரிய மனுஷனா இருந்தா வேட்டி சட்டை கட்டுற ஆளுங்க வந்தா 4 வேட்டி 4 சட்டை ராத்திரி படுக்கும் போது 2 கைலி இருக்கும் 2 சட்டி ஓட்டையா அந்த தாயமங்கல முத்து மாதிரி உங்களுக்கு 1000 கண்டு பால் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி 2 சட்டி ஓட்டையா கண்ணு கண்ணா இருக்கு 2 சட்டி 2 புது சட்டி இருக்கு இதுதான் இருக்கும் நீ இங்க உள்ள பெண்கள் வீட்டுக்கு போ கல்யாணம் பண்ண பெண்கள் வீட்டுக்கு போ பீரோல போய் இப்படி தர புதுக்கு பிதுங்கி விழுகும் பாரு 150 சேலை அப்பதான் ஒரு புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுவேன் அடியே வாடி நேரம் வச்சு கோயிலுக்கு போவேன் அடியே வாடி கல்யாணத்துக்கு போவேன் அப்படின்பேன் அப்பதான் பொண்டாட்டிக்காரி சொல்லுவா பீரோல நிறைய 150 சேலை இருக்கும் எந்த புது சேலை இருக்கு கட்டிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவா பாரு அப்பதான் அரும்பர ஆம்பளைக்கு இதுல மிளகா வச்சது மாதிரி நீ எடுத்துக்கிட்டதா எல்லாம் ஆயப்ப சீக்கிரமே புடுங்குறாங்க இந்த உலகத்துல திருப்திப்படுத்த முடியாத ஒரே ஆளு யாரு தெரியுமா இந்த பெண்கள் தான் எத்தனை சேலை வேணாலும் எடுத்து கொடு திருப்தியே படுத்த முடியாது உங்களை திருப்தி படுத்தவே முடியாது நல்லா இருக்க சாந்தியும் எரிச்சல கற்பிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு பிரச்சனையா பங்காளியை ஏவி விட்டுருவேன் என்ன பண்ணுவாரு அப்பப்ப ஏய் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு சும்மா இல்ல எல்லாரும் ஆளு சுத்தி வச்சிருக்கேன் அதுக்கிட்ட உனக்கு எனக்கு சொத்து தரல இல்ல வாய்க்கா வச்சாங்க இல்ல கொடுக்க மாட்டேன் நீ என் பொண்டாட்டியா நோ இல்ல உன்னை வச்சிருக்கேன் பிச்சு புட பிச்சு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நானும் என் பங்காளி பாத்தி பண்ணுவேன் 4 பாத்தி பண்ணுவேன் 4 பள்ளி குட்டியை பட்டிக்கு கட்டி பிடிச்சி கூட படுத்து கிடப்பேன் பள்ளி குட்டி கட்டி முடியல நாய் குட்டி கட்டி முடியா அத கட்டி பிடிச்சாலும் குடுக்கணும் இருக்கான் ஆமா உன்னை கட்டி பிடிச்சா வெக்க தாங்க முடியாது உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ண வச்சுக்கவே ஒரு 4 எருமை மாடை வச்சு மேய்ச்சிட்டு போயிரலாம் ஏய் இந்த உலகத்திலேயே எந்த பால் திக்கா இருக்குன்னு சொல்லு எருமை மாட்டு பாலா ஒட்டகத்து பால் இல்ல ஒட்டகத்து பால் நீ ராஜஸ்தானுக்கு போ இங்க உள்ளதே கேட்க மாட்டேன் வெளிநாட்டுல உள்ளதே கேட்கறீங்க என்ன காரணம் உனக்கு சரி என்ன தொழில் பண்ற பழம் வியாபாரம் பார்க்கிறேன் என்ன பழம் நிதானமா பேசு மாம்பழம் எதுதான் மாம்பழம் வித்துட்டு இருக்கேன் சொல்றேன்
ஆளுல பாரு ஆளுல. சரி உன் மாம்பழம் நல்லா டெம்பரா இருக்குமா கொலன்னு இருக்குமா? டெம்பரா இருக்கு. நீனா சொல்லிக்க டெம்பரா இருக்கு டெம்பரா இருக்கு. ஏன்கிட்ட நான் தான் சொல்ல முடியும். நீ பழம் விக்கிறேன் நான் வாங்குறேன். நான் பார்த்து புடிச்சு பார்க்கணும் இந்த பழம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. நீனா சொல்லக்கூடாது. என்னைக்குமே காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சும் பாரு. எந்த பெத்த தாயாவது பெத்த பிள்ளைகளை என் பிள்ளை திருடேன் கொல்ல மாதிரி பையன் காவடி பையன் அப்படின்னு சொல்லுவாளா? உலகாரம் நடந்தாலும் எம்பு தங்க சக்கரை கட்டி அப்படின்னு இருப்பான். அதனால அவங்க பழம் அவங்களுக்கு பெருமையாத்தான் இருக்கா. உன் பழத்துல காம்பு இருக்கா? பழத்துல இருக்காது, காயில தான் இருக்கும். மறந்துடாத. அது கூட எனக்கு தான். நாங்க 4 பேர் ஏறி குறுக்கட்டுமா? மோகன்தாசன் நீ விடிய விடிய குடுக்கினாலும் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. அட கீரமுட்டை எப்ப குடுங்க? அட கீரமுட்டை அந்த பிள்ளை இருக்கும் போது நீ ஏன்டா குடுக்குற? எப்ப நீ மோகன்தாசன் கிட்ட குடுக்குச்சு போட்ட? உன் மண்டை வரைக்கும் போற பாத்துங்க. மைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வச்சிருக்காரு.
அது நம்ம இந்தியாக்காரங்க சுற்றுலா போனவங்க 15 பேரும் செத்து போயிட்டாங்க. இங்க என்னன்னு தெரியல, ஒரு கப்பல் கவுந்துருச்சு. நேர எம்சாண்டுக்கு கொண்டு போய் போடுங்க. என்ன எப்படி தூக்கிட்டு போற? அப்பவே எனக்கு தெரியும். ஏய், ஏய், ஏய். பச்சை பார்வை என்ன அடக்கிட்ட பாரு. என்னதுங்க? உன்னை உன் குண்டில வந்து இடி பண்ணி அங்க தள்ளி போறியா? இல்லையா? என் பொண்டாட்டியா இருந்தாலும் மக்கா மக்களை என் பேசலைன்னு வச்சுக்க, அவ குண்டிலே மிதிச்சுட்டு அங்கிட்டு போய் படுத்துக்கணும். அப்படியா? உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பச்சை பார்வை சூப்பரா 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 மல்லாக்கடா மல்லாக்கடா குப்பரக்கடா. அந்த பையனை தூங்க வைங்க பாவம். நாடகத்துல ஒரு உயிர் சேதம் ஏற்பட போறாங்க. புதுசா டாக்டர் பாம்பு வாயை சுத்தி பாருங்க மாட்டேன். திருன்னு சுத்தம் வர சொல்லிட்டு அடிக்குது. பச்சை பார்வை தீராதடி, பச்சை குடி மாறாதடி. ஐயோ இன்னும் பிடிக்க போனீங்க. காதலிக்கிறேன். நானும் உங்களை காதலிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதான். நம்பலாமா? நம்பலாம். இப்படி பல பேர் சொல்லி சொல்லி நான் பொட்டல்ல போனதே மிச்சம். நீங்க டெய்லி ஒரு பிளேட் இப்படி சொல்லி தருவீங்களாங்க? நான் சொன்ன மாதிரி இருக்கு. அப்ப டெய்லி ஒரு பிளேட். ஆமா. கிட்டவா. சாந்தி. என்னைய விட்டுட்டு வேற எவன்டையும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா உங்களோட உடன்கிட்ட ஏறிடுவேன். வா. வண்டர்ஃபுல். பாண்டிய நாட்டில் இப்படி ஒரு சாந்தியா? ஆமா. ஆமா நாதா, ஆமா.
உடன்கட்டை ஏறிடுவேன். ஆமாம் சுவாமி. மயிரை புடுங்கிடுவேன். அப்பெல்லாம் சொல்லப்படாது. எத்த தண்டி பச்சை பொய் சொல்றாங்க. உண்மை உண்மை தர வேற ஒன்றும் இல்லை. நான் செத்து என் குழி 3ஆம் நாள்ல காயுது இல்லையோ 15 புருஷன் தூக்கிடுவாடா. அது எப்படி 15 புருஷன் தூக்க முடியும்? வாட்ஸ்அப்ல தான் காய் காயின்னு வர்றாங்கல்ல. அநியாயம். அப்ப 2 மட்டும் தூக்கு. சாந்தே. தன்ராஜ் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. யார் வீட்டுல? எங்க வீட்டுல. எனக்கு கல்யாணம் ஆகல சாந்தி. எம்டிஆர் தான் கிடக்கு வண்டி. நான் ஆயில் சர்வீஸ் கூட பண்ணல. சாந்தி. மாமா. ஓ பெரியக்கா நல்லா இருக்கா? கல்யாணம் ஆகல. எனக்கு 2 அக்கா. ஒன்னு மூத்த அக்கா, ஒன்னு சின்ன அக்கா. ஒன்னு மூத்த அக்கால ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்கு. சின்ன அக்கால தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்கு. தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்க அக்கா உப்பளத்துல விலை வைக்கிறாங்க. மச்சான் உப்ப பூரா கூப்பிடுறாரு. அக்கா உட்காந்துக்கிட்டு உப்பு பாக்கெட் பேக்கிங் பண்ணுது. மாமா சின்ன பையன் நல்லா இருக்கா மாமா? ஐயோ சின்ன அக்கா மாயவன் ஏர்வாடியில கட்டி கொடுத்துருக்குன்னு சொன்ன மாதிரி மச்சான் கூட கீழ்பாக்கத்துல இருக்காரு. மச்சான் கீழ்பாக்கத்துல இல்ல, மச்சான் துபாயில ஏற முடியாம உட்காந்துருக்காரு. கல்லூரியில போய் நம்மளும் பாஸ்போர்ட் பிடிக்க வச்சிருக்காங்க. என் காதலை சொல்லுகிறேன். எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? ஹலோ. உன்னைத்தானே உயிர் பூந்தெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் வலித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே வந்தோம் என்று நம்பி வந்தாய். ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் வலித்து ஒரு கோலமிடு.
ஒன்றே ஒன்று கொஞ்சம் மீட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம்